வணக்கம் பீப்பிள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் நலமறியாவல். ஐ எம் தேவ். ஸோ இதான் நம்ம லெட்ஸ் டாக் லைஃப் வித் தேவ் ஓட பாட்காஸ்டோட எபிசோட் 2. இந்த எபிசோடோட டாபிக் என்னன்னா, ஹவு டு ட்ரிங்க் ஹெல்த்தி. எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். ஆல்கஹால் ஆல்கஹால் பற்றி தான் பேச போகிறோம். பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. பிறப்புல இருந்து நம்ம என்னென்னலாம் குடிக்கிறோம் இறப்பு வரைக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? ஸோ லிக்விட்ஸ், இந்த லிக்விட் ஆகாரம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பிறப்புல இருந்து நம்மளுடைய இறப்பு வரைக்கும் நம்மளுடைய மனித இந்த ஹியூமன் லைஃபோட ஃபார்ம் இருக்குல்ல, இதை வந்து பேசிக்கா பில்ட் பண்றதே லிக்விட்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து நம்ம தாய்ப்பால்ல இருந்து எடுத்துக்கலாம் டு த ஐவி ஃப்ளூயிட்ஸ். நீங்கள் டெத் பெட்டில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஏற்றுற ஐவி ஃப்ளூயிடும் ஒரு லிக்யூட் தான். நம்ம வளர ஆரம்பிக்கிறது தாய்ப்பால் குடிச்சு வளர ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் அப்படியே மேலே மேலே போக போக அந்த ஜூஸ் இந்த ஜூஸு அப்படின்னு சொல்லி வருஷங்கள் போக போக ஒரு அரிய வகை ஒரு விஷயத்தை ஒன்று நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க. அதற்கு பேரு தான் ஆல்கஹால். ஸோ இந்த ஆல்கஹால், சரக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம மனுஷங்க கண்டுபிடிச்சதுலே ஒரு மோஸ்ட் ஃபென்டாஸ்டிக் அண்ட் ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் நம்ம இத பத்தி பேசுறோம்? இது வந்து உலகத்துல எத்தன லட்சம் பேர வந்து கொன்னுகிட்டு இருக்கு அப்படின்னா, ஏன் நம்ம இத பத்தி பேசுறோம்? நம்ம இத பத்தி பேசாம இத ஒரேடியா பேன் பண்ணிட்டா இது எல்லா மக்களுக்குமே நல்லது தானே! அப்படின்னு நானுமே நெறைய தடவ கேள்வி கேட்டிருக்கேன். பட் கேள்வி கேட்டுட்டும் குடிக்கிறத ஒண்ணும் விட்டதில்ல. ஸோ லெட்ஸ் சி. நம்ம இந்த பர்ட்டிகுலரான இந்த ஆல்கஹால பத்தின விஷயம் வந்து முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போனாலே இதில் 2 விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்த்து பேச ஆகணும். அதில் வந்து அந்த 2 அஸ்பெக்டையும் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. த சாய்ஸ் இஸ் வித் யூ. ஸோ இதை வந்து எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எடுத்துக்கலாம், எதை வந்து இன்னும் ஆழமா வந்து திங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். த ஃபர்ஸ்ட் அஸ்பெக்ட் இஸ் மாரல் அஸ்பெக்ட். மாரலா ஆல்கஹால் என்ன ரோல் ப்ளே பண்ணுது நம்மளுடைய சொசைட்டிலயா இருக்கட்டும், ஃபேமிலிலயா இருக்கட்டும், என்விரான்மெண்ட்லயா இருக்கட்டும், என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ மாரல் அப்படின்னு வந்துருச்சுனாலே மாரல் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த ஆல்கஹாலுக்கு பயங்கர ஒரு கெட்ட பேர் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் நம்ம சிவிலைசேஷன் ஆரம்பிச்சதுல, அதாவது மனிதன் வந்து உழுதுண்டு வாழ ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ மேஜரா நம்ம பிற்காலத்துல போய் பார்த்தோம்னா, பிஃபோர் கிரைஸ்ட், அந்த பிசின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிசி பிஃபோர் கிரைஸ்டுக்கு முன்னாடி காலங்கள்ல இருந்தே இந்த ஆல்கஹாலுங்கிறது இருந்துட்டு தான் இருந்திருக்கு. அது வந்து இப்ப நம்மளுடைய காலகட்டத்துல 1500 ஆண்டுகள் அந்த காலகட்டத்துல வந்து ஒயின் அப்புறம் பியர், இந்த 2 தான் வந்து மேஜராவே மக்கள் குடித்து குடிச்சிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்திருக்கு. அண்ட் ஆஃப்டர் இந்த 1700s அப்புறம் இதெல்லாம் போனது, 1700s இதெல்லாம் கடந்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பூம் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போதான் இந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்படி அதெல்லாம் வந்து பூம் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் நிறைய வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் லிக்கர் வந்து மனுஷங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. லைக் ஜின், விஸ்கி, பிராண்டி, இந்த மாதிரி இதெல்லாம். இது இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் அதே டைம் பீரியட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த 1700ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஆல்கஹால் வந்து ஆல்கஹாலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயமே பூம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பேசிக்கலி ஆல்கஹாலிசம் அப்படின்னா, ஆல்கஹாலிசம் வந்து நம்ம பீப்புள இந்த ஆல்கஹால் என்ன அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது, மேஜரா அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது இந்த 1700ல இருந்து தான். ஸோ பேசிக்கா இந்த அடிக்ஷன் அப்புறம் ஆல்கஹாலிசம், addiction to alcohol and alcoholism started in 1700s. அப்போ பீப்புள் இந்த சேஞ்ச் வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா மாற ஆரம்பிக்கிறத பீப்புள் பார்க்குறாங்க. ஆல்கஹால்னால நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குது, நிறைய வயலன்ஸ் நடக்குது அகெயின்ஸ்ட் விமன், நாட் ஜஸ்ட் அகெயின்ஸ்ட் விமன், அகெயின்ஸ்ட் த ஹோல் ஆஃப் ஹியூமனிட்டி. நிறைய தப்பான காரியங்கள் நிறைய இந்த ஆல்கஹால்னால நடக்குது. இந்த ஆல்கஹால்னால இப்ப மனுஷங்க வந்து நிறைய இறக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்புறம் இந்த 1900s இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம்
நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கூட இந்த ஆல்கஹாலும் கம்பைன் ஆகுது. பட் இதோட மார்ட்டாலிட்டி, அதாவது இதோட இறப்பு விகிதம், மனுஷங்க இந்த ஆல்கஹால்னால இறக்குற விகிதம் வந்து இன்னும் பயங்கரமா அதிகமாகிட்டே போக போக, கம்பைன்ட் வித் அதர் ட்ரக்ஸ் ஆல்சோ. லைக் வீட், அப்புறம் நெறைய அதர் ட்ரக்ஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட். அண்ட் இட் பிகேம் ஒன் ஆஃப் த மேஜர் பப்ளிக் ஹெல்த் இஷ்யூஸ் ஆஃப் திஸ் பர்ட்டிகுலர் 20th செஞ்சுரி. நம்ம 20th செஞ்சுரியோட ஒரு பெரிய இஷ்யூவா வந்து இந்த ஆல்கஹால் வந்து மாறிடுச்சு. ஸோ இதான் வந்து ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரின்னு வச்சுக்கலாம் ஆல்கஹாலுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம எப்படி ஒரு மாரலான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம ஆக்சுவலாவே நம்மளுடைய சொசைட்டியா வந்து இந்த ஆல்கஹால நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் தான் இத பேன் பண்றது, இத மக்கள் வந்து சாகுறாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து 2வது விஷயம். இத மக்களா வந்து நம்ம ஒரு பக்கம் டயபாலிக்கலா பேசக்கூடாது. நம்ம ஒரு பக்கம் வந்து இது மக்கள கொல்லுது, இதெல்லாம் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் மாரலா நம்ம வந்து அத வேற விதம் என்ன விதமா பார்க்குறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ ஒரு விஷயம் வந்து இது வந்து எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரஸ் திஸ் பாயிண்ட். நான் பர்ட்டிகுலரா நோட் பண்ண ஒரு பாயிண்ட். இப்போ நீங்க ஒரு ஒரு நல்ல ரிச்சான ஒரு பர்சன யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரிச்சான ஒரு பர்சன் ஒரு 10 மாடி வீடு வச்சிருக்காரு. அந்த வீட்டோட பால்கனில அவரோட ஒய்ஃப் கூட உட்காந்து ஒரு நல்ல காஸ்ட்லியான ஒரு ஒயின் வச்சு அவங்க ஒய்ஃப் கூட ஷேர் பண்ணி நல்லா அவங்க சிரிச்சுட்டே அந்த ஒயின் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சினாரியோ. அண்ட் இன்னொரு இன்னொரு சினாரியோ அப்படியே சைட் பை சைடு யோசிச்சு பாருங்க. ஒரு 60 வயசு தாத்தா நம்மளுடைய ஒயின் ஷாப் எல்லாம் வந்து என்ன நிலைமையில இருக்கும் உங்களுக்கே தெரியும். ரோட்ல அந்த ஒயின் ஷாப்ல அவர் சரக்கு வாங்கி குடிச்சிட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க டிச்சு பக்கத்துல கீழே விழுந்து டிச்சுக்குள்ள விழுந்து கிடக்காரு பிளாட்ஃபார்ம்ல. இந்த 2 சினாரியோவையும் நம்ம வந்து இப்போ ஆல்கஹால பத்தி நம்ம யோசிக்கிறோம். ஆனா, சினாரியோ எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட டோட்டலா மாரலான பெர்ஸ்பெக்டிவே மாறுதுல்ல. ஒருத்தன் ஒரு ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ல அவனோட ஒய்ஃப் கூட உட்காந்து சந்தோஷமா ஆல்கஹால் குடிச்சிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லும்போது அது ஓகேவா இருக்கு. ஆனா, அதே ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு சாக்கடைக்குள்ள விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்லும்போது அது ஓகேவா இல்ல. ஒருத்தவங்க மேல இருக்க ரெஸ்பெக்ட்டா இருக்கட்டும், அவங்களுக்கு மேல வரக்கூடிய டிஸ்ரெஸ்பெக்ட்டா இருக்கட்டும், அது எந்த இடத்துல இந்த ஆல்கஹால அந்த பெர்சன் என்ன அளவுல எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகுது நம்மளோட கரண்ட் சொசைட்டில. என்ன லெவல் ஆஃப் ஆல்கஹால் ஒரு பெர்சனோட ரெஸ்பெக்ட் கூட எப்படி கனெக்ட் ஆகியிருக்கு? எவ்வளோ குடிச்சா ஒருத்தனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம்? எவ்வளோ குடிச்சா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றோம்? அப்படிங்கிறது நம்மளோட மாரலா ஒரு விஷயத்துல கண்டிப்பா கனெக்ட் ஆகியிருக்கு. இது பேசிக்கா சுத்தி எங்க வருது அப்படின்னா, ஒரு பெர்சன் தன்னோட செல்ஃப் கண்ட்ரோல் எவ்வளோ குடிக்கணும், எவ்வளோ குடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் என்ன அளவுக்கு அந்த பெர்சனுக்கு இருக்கோ, அத பேஸ் பண்ணி தான் வருது அப்படின்னு தான் இப்போ வந்து அப்படிதான் இருக்கு போல. ஸோ பீப்பிள் டெண்ட் டு நேம் லைக் சொல்லுவாங்கல்ல, அவன் குடிகாரன், அவன் குடிகாரங்க. பட் ஆனா நம்மளே வந்து ஒரு ரொம்ப ஒரு தல சொல்ற மாதிரி ரொம்ப ஒரு மெல்லிசான கோட வந்து வரைஞ்சிட்டு, அந்த பக்கம் இருக்கவங்கலாம் வந்து நல்லவங்க, இந்த பக்கம் இருக்கவன்லாம் வந்து குடிகாரன். இப்படி மாதிரியே ஒரு நம்ம முத்திர குத்துற மாரியே ஒரு எல்லா இடத்துலயுமே இப்படியே தான் நடந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். We ourselves are drawing a thin line between these so-called social drinkers and alcoholics. எனக்கு அதான் தோணுது. ஒருத்தன் வந்து நல்லா சம்பாரிச்சுட்டு கேஷுவலா ஜாலியா அவன் ஒய்ஃப் கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயோ போயிட்டு அவன் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாம தன்னுடைய சொசைட்டிக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம அவன் நார்மலா குடிச்சிட்டு போய் தூங்கி எந்திரிச்சு மறுநாள் காலைல வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா அவன் சோஷியல் ட்ரிங்கர். ஆனா அதுவே அந்த குடிக்கிற விஷயம் அவனோட சொசைட்டியோ அவனோட ஃபேமிலிக்கோ ஏதோ பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா அவன் ஆல்கஹாலிக். ஸோ வேர் டஸ் திஸ் லைன் ஆக்சுவலி யா ஏ எந்த இடத்துல இந்த லைன் ஆக்சுவலா கிராஸ் ஆகுது அப்படிங்கிறதுல தான் வந்து நம்மளோட ஹோல் ஆஃப் த பெர்ஸ்பெக்டிவும் இருக்கு. அண்ட் அவங்களுக்கு அவங்க மேல இருக்க ரெஸ்பெக்டா இருக்கட்டும், இல்ல அவங்கள நீங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்களா இருக்கட்டும், இது 2மே அந்த அளவ பொறுத்து, அந்த லைன பொறுத்து தான் இருக்கு. நம்ம நம்மளுடைய வீடுகள்லயே வந்து நெறைய கேள்விப்பட்டிருப்போம். நம்ம அம்மாவா இருக்கட்டும், நம்ம அத்தை, மாமா அந்த மாதிரி ஆட்கள்லாம் அந்த மாதிரிலாம் நெறைய சொல்லியிருப்பாங்க.
அவங்க அப்பா குடிச்சாலும் அப்படியே அமைதியா வந்து படுத்துருவாரு. எந்த பிரச்சனையும் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாரு. அப்படிங்கிறப்போ, அந்த வீட்ல குடிக்கிறது பிரச்சனை இல்லாத வரைக்கும் அந்த அந்த இடத்துல குடிக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்ல. அப்படிங்கிற ஒரு மனோபாவத்த நம்ம வந்து ஓகே அப்படின்னு சொல்ற லெவலுக்கு வருது. ஆனா இதே அந்த இடத்துல அந்த அப்பா வந்து குடிச்சிட்டு அந்த அம்மாவ அடிச்சாரு அப்படின்னா, அது அந்த ஃபேமிலியையும் பாதிக்கும், அந்த சொசைட்டியையும் பாதிக்கும். அந்த இடத்துல மாரலா அந்த பர்சன் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்டா தான் இருப்பாங்க. இது வந்து பீப்பிள் வந்து ரொம்ப ஒரு ஆல்கஹால் கிட்ட ஒரு கான்ஃப்ளிக்டிங்கான ரிலேஷன்ஷிப்ப வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப நெறைய பேருக்கு அது ரொம்ப ட்ராமாட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸஸ் நெறைய பேர் குடுத்திருக்கு. எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்த, நம்ம ரொம்ப லவ் பண்ணி இருந்த பீப்பிள வந்து அவ்ளோ இழந்திருக்கோம். அதனால சில பேருக்குலாம் வந்து அத என்ன அப்படின்னு அறிந்து அறிந்து ஆராய்ந்து பார்க்காமயே அவங்க வந்து அதுக்கு மேல ரொம்ப ஒரு பெரிய வந்து அவர்ஷன் வந்து வச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மாரலான ஆஸ்பெக்ட். ஒரு ஹெல்த்தா ஒரு சயின்டிஃபிக் ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்ப்போமே. ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இது வந்து நீங்க டெய்லி கேட்கலனா கூட கண்டிப்பா அந்த படத்துக்கு போகும்போது கேட்பீங்க. நெறைய இடத்துல வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. எக்ஸாக்ட்டா ஹவ் இட் இஸ் இன்ஜூரியஸ் அண்ட் என்ன லெவல் ஆஃப் இன்ஜூரி, என்ன லெவல் ஆஃப் ஆல்கஹால், என்ன லெவல் ஆஃப் இன்ஜுரி வந்து நம்ம உடம்புக்கு குடுக்குது. அண்ட் அப்படி இல்லன்னா, ஒரு சேஃபான லிமிட் இருக்கா ஆல்கஹால் குடிக்கிறதுக்கு? இல்ல ஆல்கஹால் குடிக்கிறனால நம்ம உடம்புக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? அப்படிங்கிறது வந்து இல்ல ஒரு அளவுக்கு மாத்தி மாத்தி குடிச்சா நம்ம உடம்புக்கு வந்து அதுல பெனிஃபிட் இருக்கா? அப்படிங்கிறது இந்த விஷயங்கள வந்து பெருசா பப்ளிக்ல யாருமே பேச மாட்டாங்க. அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு லெட் மீ ஆன்சர் ஒன் பை ஒன். ஆல்கஹால் உடம்புக்கு கெட்டதா? நல்லதா? எஸ். ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஆனா, அதோட சேஃபான இன்டேக் லெவலா இருக்கட்டும், இல்ல அக்செப்டபிள் லெவல் ஃபார் அ ஹெல்தி பெர்சன் அப்படிங்கிறது இருக்கட்டும், அது எதையுமே வந்து பப்ளிக்கா நோபடி வில் அட்வர்டைஸ், நோ கவர்மெண்ட் வில் அட்வர்டைஸ் அண்ட் பிகாஸ் யாருமே அந்த ட்ரிங்கிங் அப்படிங்கிற ஹேபிட்ட வந்து ப்ரொமோட் பண்றதுக்குரிய ஒரு ட்ரூத்தா இருக்கட்டும், ஒரு விஷயத்தையா இருக்கட்டும், அத வந்து கண்டிப்பா வெளிய கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா, லெட்ஸ் ஃபேஸ் இட். இட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கில்லர்ஸ் இன் திஸ் ஹோல் வேர்ல்ட். ஆல்கஹால் மனிதர்களை கொல்ற அளவுக்கு எந்த ஒரு விஷயமும் மனிதர்களை கொல்லவில்லை. நேரடியாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி. ஸோ, எந்த ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், இந்த ஆல்கஹாலோட சேஃப் லெவல் அண்ட் அக்செப்டபிள் அமௌண்ட் அப்படிங்கிறத வச்சு கண்டிப்பா விளையாடவே மாட்டாங்க. ஸோ, அவங்க எப்பயுமே ஒரேடியா என்ன சொல்லிடுவாங்கன்னா, டாக்டர்ஸா இருக்கட்டும், எனி ஹெல்த் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், எப்பயுமே என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இட் வில் அஃபெக்ட் உங்களோட லிவர் அஃபெக்ட் பண்ணும், ஸ்டொமக் அஃபெக்ட் பண்ணும், லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும், ஹார்ட் அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இட் வில் இன்க்ரீஸ் த சான்ஸ் ஆஃப் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இன் யுவர் பாடி. அப்புறம் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் நெறைய பெரிய லிஸ்ட் இருக்கு அதுக்கு. இந்த மாதிரின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நெறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னு என்றால், சயின்டிஃபிக் ரிசர்ச் நெறைய இடத்துல நெறைய விதமா கான்ஃப்ளிக்டிங்கான எவிடன்ஸ் வந்து சொல்லுது. அது இப்போ 1990கள்ல ஒரு மாரி சொல்லியிருக்கு, 2000த்துல ஒரு மாரி சொல்லியிருக்கு, 2010ல ஒரு மாரி சொல்லியிருக்கு. அந்த மாதிரி வருஷங்கள் மாற மாற, காலநிலைகள் மாற மாற அந்த எவிடன்ஸும் சேஞ்ச் ஆகிட்டே வருது. பட் லெட்ஸ் see it from an overview. ஸோ த அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால், நம்ம என்ன அளவுக்கு ஆல்கஹால் வந்து எடுத்துக்கிறோம் அப்படி என்ன எடுத்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில லைஃப் ஸ்பேனை வந்து அந்த ஆல்கஹால் வந்து குறைச்சிக்கிட்டே வரும் அப்படின்னு ஒரு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அண்ட் வேற பக்கம் இன்னொரு சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் வி கீப் த ஆல்கஹால் டு அ சர்டைன் அமௌண்ட், அந்த ரிஸ்கை வந்து நம்ம தவிர்க்கலாம். அண்ட் தவிர்க்கலாம் அதாவது நமக்கு டெத்க்குரிய ரிஸ்கா இருக்கட்டும், இல்ல ஹெல்த் டிசீஸ் வரக்கூடிய ரிஸ்கா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே தவிர்க்கலாம் அப்படின்னு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அண்ட் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சில வகையில ஆல்கஹால் நம்மளுடைய உடம்புக்கு நல்ல விஷயங்களையும் செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. என்னடா இவன் குடிக்கிறத இவ்வளவு நேரம் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தியான், இத்தனை பேரை கொல்லுதுன்னு சொல்லிட்டு இருந்தியான், இப்போ வந்துட்டு நல்லதுன்னு சொல்றாங்கன்னு சொல்றேன். நான் சொல்லல, சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஐ எம் ஜஸ்ட் ஸ்டேட்டிங் இட். பட்
Yeah, I'll just leave the opinion and choices to you. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் தெரியணும்ல. எவ்வளோ குடிச்சா நம்ம வந்து சேஃபா இருக்கோம்? என்ன லெவலுக்கு வந்து குடிக்கலாம்? நம்ம இப்ப என்ன லெவலுக்கு வந்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம்? அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தெரியணும்னு எனக்கே ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு படிச்சு பார்க்கும்போது. பட் ஐல் சே திஸ். நம்பர்ஸ வந்து சொல்றனால நான் வந்து குடிக்கிறதுக்கு எல்லாரையும் என்கரேஜ் பண்றேன் அப்படிலாம் கிடையாது. பட் ஐ எம் நாட் என்கரேஜிங் எனிஒன் டு ட்ரிங்க் ஆர் எனிதிங். ஐ எம் ஜஸ்ட் ஸ்டேட்டிங் த ரிசர்ச் விச் இஸ் பப்ளிக்லி அவைலபிள். சம் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்கஹால ஒரு நாளுக்கு 14 கிராம்ஸ் பெர் டே, விச் இஸ் 30 மில்லி ஆஃப் விஸ்கி விச் ஹேஸ் 40% ஆஃப் ஆல்கஹால் கண்டென்ட் இன் இட் அப்படிங்கிறத ஒரு பர்சன், ஒரு மேல் மெயின்டைன் பண்ணுனா அவங்க உடம்புக்கு ஹார்ம் வந்து வராதுன்னு சொல்றாங்க. அது வந்து உடம்ப, நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷனையோ நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸையோ அந்த அளவுக்கு ஹார்ம் பண்ணாதுன்னு சொல்றாங்க. அண்ட் இன்னும் ஃபர்தரா போய் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆல்கஹால் கண்டென்ட் அதிகமா எடுத்துக்கிறவங்களுக்கும் இந்த லெவல்ல கரெக்டான இந்த 30 மில்லிங்கிற லெவல்ல எடுத்துக்கிறவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது, இந்த 30 மில்லி மட்டுமே எடுத்துக்கிறவங்களுக்குரிய மார்டாலிட்டி, இறப்பு விகிதம் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இறக்கிறதுக்குரிய விகிதம் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. At the same time, if the alcohol percentage exceeds, say 60 மில்லி ஒரு நாளைக்கு மேல எக்ஸீட் ஆகுது அப்படின்னா, அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய இந்த லைஃப் ஸ்பேனை வந்து 12 வருஷம் வரைக்கும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ தாட் இட் வாஸ் சர்ப்ரைசிங். ஒரு ரவுண்ட் நீங்க எக்ஸ்ட்ரா போடுறனால நீங்க சாவுக்கு ரொம்ப பக்கத்துல நெருங்கி போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நிறைய ரிசர்ச் வந்து சொல்லியிருக்கு. அண்ட் இன்னும் நிறைய டைப் ஆஃப் ரிசர்ச் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏஷியன்ஸ், வி ஆர் ஏஷியன்ஸ் ரைட், இந்த 7 கான்டினென்ட்ஸ்ல ஏஷியன்ஸ் வி ஹாவ் அ பர்டிகுலர் ஜீன். அந்த ஒரு பர்டிகுலர் ஜீன் வந்து ஆல்கஹால்குரிய மோர்டாலிட்டி, இந்த இறப்பு விகிதத்தை வந்து அதிகப்படுத்துது. ஸோ ஏஷியன்ஸ் ஆர் மோர் ப்ரோன் டு மார்டாலிட்டி கன்சிடர்ட் அமாங் தி ஆல்கஹால் கன்சம்ஷன் அப்படின்னு நிறைய இன்னும் ரிசர்ச்சஸ் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நிறைய ஜியாகிரபிக்கல் டிஃப்ரென்சஸ், என்ன கண்ட்ரியில் வாழ்கிறோம், என்ன லெவல் ஆஃப் கண்டிஷனில் வாழ்கிறோம், எவ்வளோ என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு இருக்குது, நம்ம எவ்வளோ நம்மளோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளை என்ன அளவுக்கு பாதிக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய லைஃப் ஸ்பேன் வந்து கூடுறதும் குறையிறதும் நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த சேஃப் லெவல் ஆஃப் ஆல்கஹால் கன்சம்ஷன் அப்படிங்கிறது மென்னுக்கும் விமனுக்கும் ஒன்று கிடையாது. சே இஃப் இட் இஸ் 30 ml ஃபார் மென் அப்படின்னா இட் வில் பி லைக் 20 ml ஃபார் விமன் பர் டே. ஐ மீன் தட்ஸ் ஹவு த பயாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மென் அண்ட் உமன் ஒர்க், ஐ கெஸ். குடிக்கலாம், ஆனா குடிக்கிறதுக்கு எந்த ஒரு கான்சிக்வன்சஸுமே இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு குடிக்கிறோம் அப்படிங்கிறது குடிக்கக்கூடாது. ஸோ மைனராவோ இல்லை மேஜராவோ, டிபெண்டிங் அப்பான் த லெவல் ஆஃப் யுவர் கன்சம்ஷன், லெவல் ஆஃப் யுவர் வில் பவர் அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷனாக இருக்கட்டும், ஃபேமிலி ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும். இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இப்போ கேன்சர் இருக்குது அப்படின்னா யூ ஆர் மோர் ப்ரோன் டு கெட்டிங் கேன்சர். ஸோ அந்த இடத்துல ஆல்கஹால் வில் இன்க்ரீஸ் த லெவல் ஆஃப் யுவர் சான்சஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ ஆல்கஹாலோட சேஃப் கன்சம்ஷனுங்கிறது ஒரு விளையாடக்கூடிய விஷயம் கிடையாது. அண்ட் அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட் இருக்குல்ல, அந்த 30 ml அப்படிங்கிற ஸ்வீட் ஸ்பாட், அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை வந்து எந்த ஒரு டாக்டருமே கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பீப்புள் டோன்ட் ஹாவ் தட் மச் செல்ஃப் கண்ட்ரோல் வைல் டூயிங் ட்ரக்ஸ் ஆர் ட்ரிங்கிங் ஆல்கஹால். ஒன்ஸ் நம்ம வந்து அந்த ஆல்கஹாலோ ட்ரக்ஸோ அதை வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மூளை ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. நம்ம கரெக்டாக எடுக்க வேண்டிய டெசிஷன்ஸும் கரெக்டாக எடுக்க முடியாது. அண்ட் பிரெயின் வந்து லேக் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஒரு டெசிஷனும் ஒழுங்காக எடுக்க முடியாது. அண்ட் அந்த இடத்துல தான் நிறைய இர்ரெஸ்பான்சிபிள் ஷிட் ஸ்டார்ட்ஸ் டு ஹேப்பன். ஸோ பீப்புள் நம்ம நார்மலாக வந்து இந்த சரக்கு இதெல்லாமே வந்து ஆரம்பிக்கிறவங்க எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு ஃபன்னாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஈவன் சம் வீட்டில் வந்து அவங்க அப்பாவே குடிக்க பழக்கி விட்ட வீடுகள்லாம் எத்தனையோ வீடுகள் இருக்கு. நான் கேள்விப்பட்ட அத்தனை வீடுகள் இருக்கு.
நார்மலா இது வந்து ரொம்ப ஃபன்னான ஒரு திங்கா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அண்ட் அப்புறம் வந்து மனசு சோகமா இருக்கும்போது கொஞ்சமா குடிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அந்த மனசு சோகமா இருக்கும்போது கொஞ்சம் குடிக்கிறப்பாங்க. அப்படி குடிக்கிறப்போ சம் ஹார்மோன்ஸ் வில் செக்ரீட் அண்ட் அது வந்து அந்த ஷார்ட்டர் பீரியட்ல அந்த வலிய வந்து கொஞ்சம் போக்கி குடுக்கும். அப்புறம் அது லாங்கர் பீரியட்ல வந்து நம்மளுடைய மூளைய ரொம்ப மெஸ் அப் பண்ணும். ஹோல் பிரெயின் ஆக்டிவிட்டி வில் கெட் மெஸ்ட் அப் அண்ட் ஈவென்ச்சுவலி அது எந்த பாயிண்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டிரும்னா அடிக்ஷன். அடிக்ஷன் இஸ் நாட் லைக் ட்ரிங்கிங் வந்து அப்படியே குடிச்சு குடிச்சு சுயநினைவே இல்லாத அளவுக்கு குடிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் அடிக்ஷன் கிடையாது. இட் இஸ் தட் அன்கன்ட்ரோலபிள் அர்ஜ் டு ட்ரிங்க் ஆல்கஹால் ஆர் கன்சியூம் ட்ரக்ஸ் வென் யூ ஆக்சுவலி ஃபேஸ் கான்சிக்வன்சஸ் ஆர் சம் சுச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு அந்த சுச்சுவேஷனை கோப் அப் பண்ண தெரியாம தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஆல்கஹால் பக்கம் போறவங்க நிறைய பேர். ஸோ பீப்புள் சம்டைம்ஸ் டென் டு ரன் அவே ஃப்ரம் திங்ஸ் தே ஆர் மோர் ஃபியர்ஃபுல் டு ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுற இந்த மாதிரி ரொம்ப பாஷா வெளியே காட்டிக்காம சோஷியல் லெவல்ல ஆல்கஹால்ல அடிக்டடா இருக்கவங்க பலாயிரக்கணக்கான பேர். ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சு ஆல்கஹாலிக்கா இருக்காங்கன்னு நம்ம ஒருத்தவங்கள கை நீட்டி காமிக்கிறோம்ல, அது சில பேரா இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்ட் ஆகி இருக்கவங்க இன்னும் பல பேர் இருக்காங்க. ஆல்கஹால் வந்து நம்மளுடைய எந்த ஒரு ப்ராப்ளத்திலையுமே வந்து இட் வில் நாட் ஹெல்ப் யூ அட் எனி லெவல் டு கோப் அப் வித் எனி ஆஃப் யுவர் ப்ராப்ளம்ஸ். அது வந்து உங்களுடைய டெசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு இன்னும் அதிகமான கஷ்டத்தை தான் கொடுக்குமே தவிர்த்து இட் வில் நாட் இன்க்ரீஸ் ஆர் இட் வில் நாட் பூஸ்ட் அப் யுவர் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில். அண்ட் அதர் ரீசன் ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் குடிக்கிற மக்கள் வந்து டொபாக்கோவும் யூஸ் பண்ணுவாங்க. டொபாக்கோ இஸ் பேசிக்கலி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ. இந்த பான், குட்கா, சிகரெட், பீடி அது எல்லாமே. ஸோ இது வந்து எப்படின்னா நல்ல பஞ்சு மூட்டைக்குள்ள தீய வைக்கிற மாதிரி. ஸோ பெட்ரோல் டேங்க்குள்ள தீய கொளுத்தி போட்டால் என்ன மாதிரி இருக்கும். ஸோ டொபாக்கோ இன்க்ரீசஸ் த ரிஸ்க் வந்து ஆல்ரெடி சரக்கு அடிக்கிறதே ஆல்கஹால் வில் இன்க்ரீஸ் யுவர் ரிஸ்க் ஆஃப் மல்டிபிள் ஹெல்த் கண்டிஷன்ஸ். டொபாக்கோ வில் இன்க்ரீஸ் இட் டபுள் ஃபோல்ட். இன்னும் பல மடங்கா இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் பீப்புள் வந்து நிறைய இந்த நான் ஒரு ஒரு 2 சிகரெட் குடிக்கிறனால எனக்கு என்ன ஆகிட போகுது அப்படின்னு நினைப்பாங்க. பட் தட் இஸ் த மெயின் கில்லர். டொபாக்கோ இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் காசஸ் ஆஃப் கேன்சர் அண்ட் கம்பைன்ட் வித் ஆல்கஹால் இட் இஸ் மோர் டெட்லி. யூ கேன் ஸோ இப்போ நம்ம வந்து 2 இடத்துல மாரலாவும் சரி, ஹெல்தியாவும் சரி 2 இடத்துல வந்து ஒரு தின் லைன் வரைஞ்சு வச்சிருக்காங்க. அந்த தின் லைன் தான் வந்து ஸ்வீட் ஸ்பாட். அந்த ஸ்வீட் ஸ்பாட் வந்து மாரலாவும், ஹெல்தியாவும், சயின்டிஃபிக்கலாவும் உங்களுக்கு அந்த ஸ்வீட் ஸ்பாட்ட வந்து இப்போ நான் சொல்லியிருக்கேன். அண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்வீட் ஸ்பாட்ஸ் ஆர் ஆக்சுவலி ஹார்ட் டு ஃபைண்ட் அண்ட் கெட் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப டயபாலிக்கலான விஷயமே இங்க தான் இருக்கு. உங்களால அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிக்கிறது எப்போ முடியும் அப்படின்னா, எய்தர் யூ நம்ம 2 விஷயத்துடைய எக்ஸ்ட்ரீம்க்கு போனாதான் அந்த இடத்துல இதுதான் சரியான ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டுங்கிறதே கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் இந்த ஸ்வீட் ஸ்பாட்டை வந்து யாருமே எம்பசைஸ் பண்ணி யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலா இருக்கட்டும், அவங்க வந்து நீங்க குடிக்காமயே இருக்க தான் உங்களுக்கு நல்லது. அதான் உண்மை. குடிக்காமயே இருக்க தான் நல்லது. இந்த அளவுக்கு குடிச்சா நல்லது அப்படிங்கிறத யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா, பிகாஸ் ஆஃப் அவர் மாரல் அண்ட் சயின்டிஃபிக் கான்ஃப்ளிக்ட் அண்ட் அந்த ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிக்க முடியாது தான். கம் டு ஃபைனலைஸ் இட். ஸோ மாரலி தேர் இஸ் திஸ் ஸ்வீட் ஸ்பாட். என்ன அப்படின்னா, உங்களுடைய சுத்தி இருக்கவங்களுக்கும், உங்களுடைய ஃபேமிலிக்கும், உங்களுடைய சரவுண்டிங்ஸ்க்கும் நீங்க கேயாஸ் உண்டு பண்ணாத மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, தட் இஸ் மாரலி த ஸ்வீட் ஸ்பாட். அண்ட் சயின்டிஃபிக்கலி உங்களுடைய உள்ள இருக்க ஆர்கன்ஸுக்கு என்ன லெவல் ஆஃப் ஆல்கஹால் கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா, தட் இஸ் சயின்டிஃபிக்கலி த ஸ்வீட் ஸ்பாட். அண்ட் இட் இஸ் ரியலி தட் சிம்பிள் ஆக்சுவலா. ஆனா இட் இஸ் நாட் சிம்பிள். The people who make it look easy are the ones who make mistakes at every point and learn from that. So be safe மக்களே. Don't drink and drive. Alcohol is injurious to health. மது அருந்துதல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. ரொம்ப நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். பை.